ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அப்பாவும் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருப்பாரு. பையன் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கான் இல்லையா, ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்தா பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிட்டு கொடுக்க அவங்களுமே சந்தோஷமாக சரி அண்ணன் வரத்துக்குள்ளே டீ போடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பொண்ணை அனுப்பி விடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருக்க அப்போ தான் நம்ம ஹீரோயின்கிட்ட ஆமாம் அவனுக்கு கால் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துட்டுருப்பாம்மா, டிரைவில் இருப்பான் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் கால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் அவங்க அண்ணாக்கு கால் ட்ரை பண்ண போயிட்டுருக்காங்க. பட் ஆல்ரெடி கால் ட்ரை பண்ணி பார்த்தோம், எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திருப்பி கால் ட்ரை பண்ணாலுமே ஆமாம் எவ்வளோ நேரம் தான் ஆகும் வரத்துக்கு, என்ன டிரைவில் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நீங்கள் தான் காணியா, அது மட்டும் இல்லாமல் நிறையா மிஸ் கால்ஸ் வந்துருந்துச்சு, அதனால தான் திருப்பி ட்ரை பண்ணுறோம். இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் யாரோ சுட்டு போட்டாங்க, அதுவும் 4 புல்லட் இறங்கியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு இதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுது. வீட்டில் இருக்கவங்களுமே என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, ஃபோனில் யார் பேசினா, என்ன விஷயம் அப்படின்னு தொடர்ந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவளுமே இந்த மாதிரி அண்ணனை யாரோ சுட்டுட்டாங்களாம், ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்ல யாருக்குமே ஒன்றும் புரியல. கட் பண்ணால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள அவங்க அண்ணனுக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. வெளியில் எல்லாருமே பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர டாக்டருமே என்னாச்சு, எவ்வளோ நல்லா தானே இருக்கான் அப்படின்னு அவங்க விசாரிக்க, சாரிங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் எங்களால் முடியல அப்படின்ட்டு போயிடுறாரு. இதை கேட்குறவங்க என்ன நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சாரி சொல்லிட்டு போகிறீங்க, என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியதே நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. பிக்சரில் அவரோட பாடியும் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆமாம் இவங்கிட்ட ரைஃபில் கொடுக்க வேணான்னு சொல்லி வச்சேனே, யார் கொடுத்தது அப்படின்னு ஹீரோட அப்பாவுமே கோவப்பட, அது வந்து சின்ன சார் தான் கேட்டார், அதான் எடுத்து கொடுத்துட்டேன், அவர் ரொம்ப கோவப்பட்டார் அப்படின்னு சொல்ல, அவன் கோவப்பட்டா எடுத்து கொடுப்பியா, அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து கொடுத்தவரை பலார்னு ஒரே அடி தான். அவரும் வாங்கிட்டு அமைதியாக நிற்கிறாரு. இதெல்லாம் ஹீரோவும் அங்கேருந்து அமைதியாக தான் பார்த்துட்ருக்காரு. சுட்டவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. பட் ஹீரோவுமே 4 தடவை சுட்டிருக்கேன், பிழைக்க வாய்ப்பே இல்லை, செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கேற்ற மாதிரியே ஆமாம் விசாரிச்சாச்சு, அந்த பையன் இறந்துட்டானா அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்க, எலெக்ஷன் வேறு வரப்போகுது இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. பட் ஹீரோ பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரில. எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருக்காரு. புள்ளியை எப்படி வளர்த்துருக்க பாரு அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. ஒய்ஃப்மே அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போயிடு, அவன் மேலே இருக்க டென்ஷனை உன் மேலே காட்டுற போகிறேன் அப்படின்னு ஒய்ஃபையும் அனுப்பி விட்டுடுறாரு. சரி நான் அவங்களும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டை தான் கட்டுறாங்க. அவங்க அப்பாவுமே இவங்களாம் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக என் பிள்ளை சாவுக்கு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. கண்டிப்பாக கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினையும் அமைதியாக கேட்டுட்டு தான் இருக்க. அவங்க சொந்தக்காரங்க சில பேர் வந்திருக்காங்க. அவங்களுமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த, எப்படி சரியாகும், இருக்கிற ஒரு புள்ளியை இழந்துட்டுருக்கனே அப்படின்னு மறுபடியும் ஃபீல் பண்ணி அழுறாரு. அவங்க ஒய்ஃப்லாம் அழக்கூட தெம்பு இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. கட் பண்ணால் ஃப்ளாஷ் நியூஸ் வேறு ஓடிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ அரசியல்வாத புள்ள இல்லையா, ஸோ கண்டிப்பாக இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, ஹீரோக்கு தண்டனையே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோட அப்பாவும் பார்க்க தான் செய்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. இதை பார்க்குற ஒய்ஃப்மே இதெல்லாம் நியாயமே கிடையாது, என் பையனை அதை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்துட்டு பயப்பட செய்கிறாங்க. எங்க நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க, நீங்கள் பேசினா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவர் எதுவுமே பேசுகிற மாதிரி தெரியல. அரெஸ்ட் பண்ணணுமா, அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறாரு. இதை பார்க்குற ஹீரோக்கெல்லாம் அட பாவி கொஞ்ச நேரத்தில் கவுத்து விட்டியன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ப்ளீஸ்ங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அரெஸ்ட் தானே பண்ணணும், பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிவிட இவங்களுமே நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிட்டு போக பார்க்குறாங்க. இல்லை என் புள்ள கையில் விலங்கெல்லாம் போடக்கூடாது, அப்படியே கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் அவங்க கூட அமைதியாக தான் போகிறாரு. மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அட்லீஸ்ட் என் பையனை பெயிலையாவது எடுங்களேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்க, போலீஸ்காரருமே அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை மேடம், ஏன்னா அவர் ஒரு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு போயிட, இந்த பக்கம் நம்ம ஹீரோட அண்ணனுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பாவுமே வர செய்கிறாரு. சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமும் ஹீரோட அப்பா அங்கே தான் நிற்கிறாரு. உங்களோட இழப்பு என்னன்னு எனக்கு புரியுது, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என் பிள்ளையும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு தானே இருக்கா, ஜெயிலில் தானே இருக்கா அப்படின்னு கேட்க, ஓ ஜெயிலில் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய தண்டனையாக தெரியுதா, என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டான் அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஹீரோன் அப்பா கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோட அப்பா பண்ணதுக்கு காரணம், இதெல்லாம் மீடியா நோட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அதை மீடியா கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கூட மீடியா அவ்வளோ க்ரௌடாக இருந்துகிட்ருக்காங்க.
கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பித்து பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு என் பையனுக்கு குளிரும்ல, அவன் தனியாக வேற இருப்பான், ஸோ இது அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணுற பொண்ணுங்களுமே, அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணாலும் அவங்க அம்மா இல்லை இல்லை அவனுக்கு குளிரும், பாவம் என் பையன், இந்த ஜர்க்கின் மட்டும் அவனுக்கு போய் போட்டுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாந்தப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. என் புள்ளன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்காங்க. பொண்ணுக்கு தான் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவும் என் பையனை பார்த்து பெயில் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்போ சம்மந்தமே இல்லாமல் அவரை போய் எதுக்கு பார்த்துட்டு வந்தீங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்ல, எனக்கு மட்டும் என் புள்ள ஜெயிலில் இருக்கணும்னு ஆசையாக என்ன, அதுக்காக நம்ம இஷ்டத்துக்குன்னு எதுவும் பண்ணிட முடியாது. நான் நினச்சேன்னா ஒரு செகண்ட் போதும் அவனை உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு. ஆனால் எலெக்ஷன் இருக்குது, எனக்கு அப்புறம் என் பையன் இதே சீட்டுக்கு வரணும், அதுக்கு அவன் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், அவன் கோவத்தை முதல்ல குறைக்கணும், நம்மளாம் எதுவும் பண்ணக்கூடாது, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மீடியாக்கிட்டே சொல்லிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்களாவே மன்னிப்பு கடிதத்தில் சைன் பண்ணிட்டாங்கன்னா என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கு அவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், சொல்லி வை உன் பிள்ளைகிட்ட அப்படின்னு இவருமே சொல்ல, அவரோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்களுமே புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க. அதனால அதுக்கப்புறம் அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உன் பையன் பண்ணது ஒரு கொலைன்னு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களை விட்டு போகிறீங்கல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. தைரியமாக இரு, நம்மளுக்கு அப்புறம் பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு கிளம்ப, இதை பார்க்குற ஹீரோயினையுமே நீங்கள் ஏன்ப்பா வருத்தப்படுறீங்க, அதான் நான் இருக்கையில் உங்கள் கூட, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரா. இதை கேட்கும்போது அவருக்குமே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்த ஹீரோயினையுமே அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. போதுமா எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஒரே ஒரு வேளை அப்படின்னு அவங்க அம்மாவையே கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்க, இதில் நியூஸ் வேறு போயிட்டுருக்கு, அதுவும் இந்த கொலை கேஸ் பற்றி தான் போயிட்டுருக்கு போல். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. உடனே டிவியை கட் பண்ணிடுறா. அவங்க அப்பாவும் ஏமா அப்படின்ற மாதிரி பார்க்க, இவனுங்க சொல்கிற மாதிரி நீதி நேர்மைலாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு இவனுங்க நியாயமும் வாங்கி தரமாட்டானுங்க, எல்லாம் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஏன்னா ஹீரோட அப்பா சொல்லியிருப்பாரு, என் பையன் கேஸில் என்னோட தலையீடே இருக்காது, நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி. என்னதான் இவங்க 1000 ஆறுதல் சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அப்பா முன்னாடி சொல்லிட்டா தைரியமாக, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ 2 வருஷம் தான், அது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும்னு தான் நினச்சேன், நீ மொத்தமாக என்னை விட்டு போயிட்ட. இங்கே பாரு, நம்ம ஒன்றா தானே பிறந்தோம், அப்போ ஒன்றா தானே போய் சேரணும், நீ எதுக்கு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் ஃபேமிலியை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க அண்ணா ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்கா. கட் பண்ணால் மறுநாள் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா ஜெயிலுக்கே வந்திருக்காங்க. என்ன விஷயன்ற மாதிரி ஹீரோவுமே கேட்குறாரு. அவங்களுமே அவங்க அப்பா சொன்னதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓ, மொத்தத்தில் அவருக்கு நானும் வேணும், அவரோட சீட்டு வேணும், ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார், அது வரைக்கும் நான் இங்கேயே கிடந்து சாகணுமா, ஏன் 2 கார்ட்ஸ் அனுப்பி மிரட்டி சைன் வாங்க முடியாதா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஹூ, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கேட்க, அதெல்லாம் கிடையாது, இங்கே பாரு, கண்டிப்பாக அவங்க அந்த பேப்பரில் சைன் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ என் கூட வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, நான் யார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஆக்டிங்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவன் நல்லதுக்கு சொன்னா அப்படின்ற மாதிரி. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பாவும் கேஸ் போட்டார் இல்லையா, ஸோ அந்த விஷயமா அவர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல முடிவு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் நான் சொல்கிறது தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, உங்கள் பையன் போயிட்டான், திரும்பி வரப்போகிறது கிடையாது, இன்னும் உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, நீங்களும் போயிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள், பெரிய இடத்துல நம்ம பகச்சிக்க கூடாது, இதை உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, சரின்ற மாதிரி அமைதியாக கேட்டுக்கிறாரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அவர் ஃப்ரெண்டுமே வந்திருக்காரு. என்னடா மச்சான், இப்போதைக்கு வெளியே வர முடியாது போல இருக்கே அப்படின்னு கேட்க, டேய் காட்டிலே இருந்தாலும் ராஜா ராஜா தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. பின்ன உனக்கு தான் எல்லா வசதியும் இருக்குல்ல, அதுக்காக இங்கே இருக்க முடியாதுடா மச்சான், சீக்கிரம் வெளில வர வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சரிடா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு வக்கீல் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா தான் அனுப்பியிருப்பார் போல இருக்கு. ஆனால் அவரும் இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் ஹீரோட அப்பா அனுப்பி வர கிடையாது, நானாக தான் வந்திருக்கேன் இந்த கேஸ் விஷயமா அப்படின்னு சொல்ல, என்ன விஷயமா, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்குறாரு. இந்த கேஸை வாதாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு லாபமும் கிடையாது, பேசாமல் அந்த பையனை மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
அந்த முடிவை நாங்கள் எடுக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அவங்க வேற பெரிய இடம், அவர் எதுவும் பண்ணலன்னு சொன்னாலும் எதுவும் பண்ணாமலா இருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் மிரட்டுறீங்கன்னு நல்லாவே தெரியாது, மரியாதையாக வெளியில் போங்க, இந்த விஷயத்த என்னால் மீடியா கிட்ட கூட சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோயின் அப்பாவும் சொல்லிகிட்ருக்க. ஓ ஆமாம்ல, எங்களால் கூட சில விஷயங்களை மீடியாவில் சொல்ல முடியும். நாங்கள் என்ன சொல்லட்டும், பேசாமல் எங்கள் வீட்டு பையனும் உங்கள் வீட்டு மூத்த பொண்ணுக்கும் ஏதோ லவ் இருந்ததாகவும் அதனால தான் உங்கள் பையனை கொண்டுட்டானோ சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனே ஒரு செகண்ட் ஆடி போய் தான் அவரை பார்த்துட்ருக்கா. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே, டாட்டா, பை பாய்.